ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா பூண்டு பொடி தோசை, பூண்டு பொடி தான் பார்க்க போகிறோம். 1/4 கிலோ அளவுக்கு நல்ல நாட்டு பூண்டு எடுத்துக்கோங்க. இது ஒன்று ஒன்றா உரித்து வச்சுக்கலாம், தோலில் நீக்க வேண்டாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு, கடாய் நல்லா காஞ்சதும் 50 கிராம் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்து கொஞ்சம் செவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இது கூடவே 25 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு, அதையும் கொஞ்சம் செவக்க வறுத்துட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை அதையும் சேர்த்து லைட்டாக வறுத்துட்டு எடுத்துக்கலாம். இப்போ கடாய் நல்லா காஞ்சி போய் இருக்கும், நல்லா சூடாக இருக்கும். இதே சூட்டில் 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா சடச்சடன்னு பொரிஞ்சதுன்னு எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா வறுப்பட்டுருக்கும். எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிட்டு 50 கிராம் அளவுக்கு வத்தல் சேர்த்துருக்கேன், அதையும் லைட்டாக வறுத்துக்கலாம். இது காரம் ரொம்ப வேண்டாம், மீடியமாக இருந்தாலே போதும். பூண்டுலேயும் கொஞ்சம் காரம் இருக்கும், அதனால தான். இப்போ அதே கடாயில் 50 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ பூண்டை நம்ம இந்த மாதிரி ஒன்று ரெண்டுமா இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கோம், அதை சேர்த்து இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். தோலோடு தான் இடிக்கணும். நல்லா கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கி இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கதெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் ஒரு 2 சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த பூண்டு பொடி இட்லி தோசையோடு சேர்த்து சாப்பிட நல்லா செம்மையாக டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் சாதத்தோடு கூட போட்டு சூடான சாதத்தில் போட்டுட்டு நெய்யோ நல்லெண்ணெய்யோ ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். குழம்பு எதுவுமே தேவையில்லை. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இன்னும் ஒரு பல்ஸ் மோடில் சுற்றிட்டு வந்துடலாம். இப்போ முக்காப்பா தான் திரிச்சிருக்கு. இது கூட பூண்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் சுற்றிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஹோட்டலுக்கெலாம் போனீங்கன்னா இந்த டேபிள் மேலாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, விதவிதமான பொடி வச்சுருப்பாங்க. அந்த இட்லி பொடியில் எனக்கு பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு பொடி தான். இது நல்ல வாசனையாக இருக்கும், உடம்புக்கு நல்லது, நம்ம வாய்வு தொல்லைலாம் இருக்காது. இந்த மாதிரி நல்லா திரிச்சிட்டு, ரொம்ப நைஸாக திரிக்க வேண்டாம், கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தாலே நல்லா தான் இருக்கும். செம்மையாக ரெடி ஆயிடுச்சு பூண்டு இட்லி பொடி. இப்போ ஒரு நல்ல மொறுன்னு ஒரு தோசையை ஊற்றிட்டு நல்லெண்ணெயோ நெய்யோ சேர்த்து நல்ல மொறுன்னு ஒரு தோசையை ஊற்றிக்கோங்க. அதுக்கு மேலே இந்த மாதிரி இட்லி பொடியை மேலே தூவி விட்டுக்கலாம். பூண்டு பொடியை தூவிட்டு சுட சுட அப்படியே எடுத்து சாப்பிடையில செம்ம டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு வேறு எதுவுமே தேவைப்படாது. வேணும்னா நம்ம சாம்பார் சட்னி சேர்த்துக்கலாம். சூப்பரான பூண்டு பொடி தோசை ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு பூண்டு பொடி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன், மறக்காமல் பாருங்கள். இப்போல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சாம்பாரோட ஒரு கிண்ணத்தில் இட்லி பொடியும் சேர்த்துக்கலாம், நல்லெண்ணையும் சேர்த்துக்கலாம். இப்படி நம்ம காலையிலையோ நைட்லேயோ சாப்பிடையில வயிறு ஃபுல்லாயிரும், சாப்பிட்றதுக்கு திருப்தியாகவும் இருக்கும் நமக்கு. பூண்டு பொடி தோசை. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். என்னோடய வீடியோக்கெல்லாம் மறக்காமல் எல்லா வீடியோவும் பாருங்கள், அதுக்கும் ஒரு லைக் கொடுத்துருங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.